அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போர் உச்சம் பெற்றிருக்க இந்த தருணத்தில், அது மட்டும் இல்லாமல் வெனிசுவலாவை வந்து அமெரிக்காவோட ஒரு மாகாணமாக மாற்ற போறேன்னு அறிவிச்சிருக்கிற இந்த தருணத்தில், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய தினம் சீனாவுக்கு பயணம் செய்திருக்கார். பீஜிங்கில் அந்த அவருடைய ஏர்ஃபோர்ஸ் 1 என்ற விமானம் வந்து லேண்ட் ஆகிருக்குது. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால் விமானம் மற்றும் விமான துறை சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஏர்ஃபோர்ஸ் 1ன்றது பறக்கும் வெள்ளை மாளிகை என்று அழைக்கப்படுது. அதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கே தெரியும், வெள்ளை மாளிகைன்றது வந்து அமெரிக்க ஜனாதிபதி செயலகம். இந்த செயலகத்தில் இருந்து ஒரு ஜனாதிபதியால் என்னென்ன வேலைகளெல்லாம் செய்ய முடியுமோ அதை இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 என்ற விமானத்தில் இருந்தும் செய்ய முடியும். அதனால தான் இதை பறக்கும் வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமானத்துக்குள்ள ஆஃபீஸுகள், ஒவ்வொரு மீட்டிங் நடத்துறதுக்கான வெள்ளை மாளிகையில் என்னென்ன அறைகள் எல்லாம் பிரத்யேகமாக இருக்குமோ, என்னென்ன உபகரணங்கள் இருக்குமோ அத்தனையுமே இதுக்குள்ளேயும் இருக்குது. எமர்ஜென்சி பர்பஸுக்கான மருத்துவமனை முதற்கொண்டு இந்த விமானத்தில் இருக்குது. இந்த விமானத்தை போயிங் 747 என்ற விமானத்தை மோடிஃபை பண்ணி அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஏற்ற மாதிரி பிரத்யேகமாக தயாரிச்சிருக்காங்க. இந்த விமானத்தால் நிற்காமல் உலகத்தில் எந்த மூலைக்கும் போக முடியும், எவ்வளவு நாள் ஒன்றாலும் பறந்து கொண்டே இருக்க முடியும். ஏன்னா அதில் ரீஃபில்லிங் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்பும் இந்த விமானத்துக்கு செய்து வழங்கியிருக்கிறாங்க. இந்த விமானத்தில் பாதுகாப்பான சேட்டலைட் கம்யூனிகேஷனும் இருக்குது. அதனால் விமானத்துக்குள்ளே இருந்து கொண்டு எந்த ஒரு நாட்டின் உதவியும் இல்லாமல் ஜனாதிபதி விரும்புகிற ஒருவருக்கு எந்த நேரத்திலையும் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனங்கள் அத்தனையுமே உள்ளே இருக்குது. அதோட அப்படி அவர் கால் பண்ணும்போது வேறு எந்த நாட்டாலையும் அதை கேட்கவும் முடியாது, யாருக்கு கால் பண்ணுறாங்கன்ற அறிந்து கொள்ளவும் முடியாது, ஹேக் பண்ண முடியாது, இடைநிறுத்த முடியாது. இப்படி ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்கிற ஒரு விமானமாக இதை உருவாக்கியிருக்கிறாங்க. அதுபோல் இந்த பறந்து கொண்டிருக்கைகளே எதிர்நாட்டாலேயோ இல்லை வேறு நாட்டால் வர ஆபத்துகள், மிசைல்ஸ் தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கிற அத்தனை அம்சமும் இந்த விமானத்திலையும் இருக்குது. ஒரு மிசைல் தாக்குதல் மேற்கொண்டால் கூட அதை எதிர்க்கிற திறன், எதிர்ப்பு மிசைல்கள் எல்லாமே இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்குது. அணுகுண்டு தாக்குதலில் இருந்து கூட இந்த விமானத்தால் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அம்சங்கள் இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவோட பாதுகாப்பு மையம்ன்றது பென்டகன். இந்த பென்டகனில் இருந்து என்னென்ன இயக்கங்களை முன்னெடுக்க முடியுமோ அத்தனையும் இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 இருந்து முன்னெடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதனால இதை ஒரு பறக்கும் கட்டளை மையம் அப்படின்னு இதை சொல்கிறது. ஏன்னா பென்டகனில் செய்யக்கூடிய வேலையும் இந்த விமானத்திலேருந்து செய்யக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்குதான். இதே போல் தாக்குதல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் இருக்கிறதுனால இதை பாதுகாப்பு கோட்டை, பறக்கும் பாதுகாப்பு கோட்டை அப்படின்னு அழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த விமானத்தை 3 வகையாக விவரிக்கிறாங்க. பறக்கும் வெள்ளை மாளிகை, அதுபோல் பறக்கும் கட்டளை மையம் மற்றும் பாதுகாப்பு கோட்டை அப்படி என்று 3 விதமாக சிறப்பு பேர் கொண்டு அழைக்கிற அளவுக்கு இந்த விமானம் சிறப்பு பெற்ற ஒரு விமானமாக